சார் பாரம்பரிய கலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்ன இருக்குது? நம்ம ஈரோடோட கனெக்ட் பண்ணும்பொழுது, இப்போ ஹிஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணும்பொழுது, நம்ம ஈரோட கனெக்ட் பண்ணி என்ன மாதிரியான பாரம்பரிய கலைகள் இருக்குது சார்? பாரம்பரிய கலைகள் அப்படின்னு சொல்கிறத விட இது வாழ்வியல் முறைங்க. என்ன சொல்கிறதுங்க, வெறும் கையாலையும் சிறு குழந்தைகள்லேருந்து நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுக்குறோம். சிலம்பம் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு கலை. சிலம்பம்னா வெறும் சிலம்பம் தடியை வச்சு விளையாடுறது மட்டும் சிலம்பம் இல்லைங்க. சிலம்பத்திலேயே ஏகப்பட்ட ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா கத்தி, வளரி, ஊதுகொல்லி, வாள், ஈட்டி, இப்படி தற்காப்புக்கு நமக்கு கையில் கிடைக்கக்கூடிய ஆயுதங்கள் அத்தனை வச்சு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த பாரம்பரிய கலையை வந்து ஏன் ஒருத்தர் கற்றுக்கணும் சார்? அவங்க தன்னம்பிக்கை வர்றதுக்கோசரம் கற்றுக்கணுங்க. பாரம்பரிய கலை அப்படின்னாவே பார்த்திங்கன்னா இது நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்தே வர்றது. நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா போதைப் பொருள் இதுக்கு அடிமையாகி இருக்காங்க. அதுக்கோசரம் அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸுக்கு தற்காப்புக்காக நாங்கள் 3.5 வயசுலேருந்தே அவங்களுக்கு நாங்கள் இதை கற்றுக் கொடுத்துட்டு வரோம். இதை கற்றுக்கிட்டா நல்ல நம்பிக்கையாக, பயம் இல்லாத, அவங்களுக்கு மன வலிமையோட அவங்க எங்கே வேணாலும் போய் அவங்க வாழ்க்கையில் பயம் இல்லாத அவங்களோட வாழ்க்கை நடைமுறையாக பின்பற்றதுக்கு உதவியாக இருக்கும்.